அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போதும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கென ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஆஸ்திரேலியா வழங்கும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் பாடல்கள் மற்றும் ரெவரண்ட் டேனியல் அவர்களின் வல்லமையான தேவ செய்தி, இயேசு கிறிஸ்து இன்றும் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் ஊக்கமான ஜெபம் ஆகியவை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான, பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். மகா பெரிதான கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் தேவரீர் எங்களுக்கு செய்தருளியதான எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் பரலோக தகப்பன் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமாதானத்தை வாஞ்சித்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சரீர சுகத்திற்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆச்சரியமான விதத்தில் பதில் தருவீராக. உம்முடைய உதவியை பெற்றுக் கொள்ளும்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கி ஏற்ற சகாயத்தை செய்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இன்ப பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு பாட்டினால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். இன்றைய தினம் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வழங்குபவர் ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஸ்தாபகரும் தலைமை போதகரும் ஆகிய ரெவரண்ட் டேனியல் அவர்கள். In
கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை பெற்றோரே, பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆஸ்திரேலியா தேசம் சிட்னியிலிருந்து ட்ரினிட்டி வேர்ட் சர்ச் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. திறந்த வாசல் ஊழியத்தின் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து வருகிறார், உங்களை பலப்படுத்தி வருகிறார். விசேஷமாய் இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஊழியத்தின் மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். திரையிலே எங்களுடைய விலாசம் உண்டு, எங்களுடைய தொலைபேசி இலக்கம் உண்டு. உங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாயினால் கேட்டு தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு வேண்டுகோள், இந்த ஊழியத்திற்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். அந்த ஜெபத்திற்கு பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கும் தந்து இந்த ஊழியத்துக்கும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மத்திலே எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் தான். அவர் இன்றைக்கு நம்மத்திலே மனது உருகுகிற ஒரு தெய்வமாய் வருகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கிற வேளையிலே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலைகள் உங்கள் வாழ்க்கையிலே விலகி கொண்டிருக்கிறது, பர்வதங்கள் நிலைபெயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டும் ஒரே நிமிடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறபடியினால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த, விரும்பின, வாஞ்சித்த ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்பி இருந்த மலைகள் விலகி இருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்தவர்கள் உங்களை விட்டு நிலைபெயர்ந்து சென்றிருக்கலாம். இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பின ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு விலகி சென்றிருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை தேடி சென்ற வேளையிலே அது அந்த இடத்தில் இல்லாமல் நிலைபெயர்ந்து கூட போயிருக்கலாம். உங்களை நேசித்தவர்கள், உங்களிலே அன்பு கூர்ந்தவர்கள் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். உங்களோடு கூட இருந்த அவர்கள் இன்றைக்கு அவர்கள் நிலை பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு கூட அவர்கள் சென்றிருக்கலாம். நீங்கள் செய்திருக்கிற தொழில்கள் இல்லாவிட்டால் உங்கள் வருமானங்கள் உங்களை விட்டு கடந்து சென்றிருக்கலாம், நிலைபெயர்ந்து சென்றிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு காணப்படுகிறீர்களோ? இந்த ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். முதலாவதாக, மனது உருகுகிற தெய்வம் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, உன்னோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேனே, சமாதானம் என்கிற ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேனே, அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் நிலை பெயராது என்று யார் சொல்லுகிறார் தெரியுமா? உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மனது உருக்கம் நிறைந்த ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக வேளையிலே நாம் பல திட்டங்களை நாம் உருவாக்குகிறோம், பலரை நம்பி சில காரியங்களை செய்கிறோம், கற்பனைகள் பண்ணுகிறோம். ஆனால் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் உனக்கு பூஜ்யமாய் காணப்படலாம். உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம், தோல்வியை கொடுத்திருக்கலாம். உன் சரீரத்தை நீ நம்பி ஜீவிக்கலாம், பணத்தை நம்பி ஜீவிக்கலாம், படிப்பை நம்பி ஜீவிக்கலாம். இப்படி பல காரியங்களை நீ உன்னுடைய இருதயத்திலே, நினைவுகளிலே போட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாம் உன்னை விட்டு விலகி எல்லாம் நிலைபெயர்ந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது அல்லவா? ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மேல் மனதுருகிற ஆண்டவருடைய கிருபை இப்பொழுது உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய சமாதானம் என்கிற உடன்படிக்கை நிலைபெயராமல் உங்களோடு கூட இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் யார் யாருக்காய் மனது உருகுகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் யார் யாருக்காய் எப்படி மனது உருகுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 30:18,
கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். காத்திருக்கிற ஜனமே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, எனக்கு சுகம் கிடைக்காதா, எனக்கு மேன்மை கிடைக்காதா, ஏதாவது ஒரு இடத்திலிருந்து எனக்கு ஒரு அன்பு கிடைக்காதா என்று காத்திருக்கிற என் ஜனமே, விலகி பெயர்ந்து போன ஆசீர்வாதங்களுக்காய் மறுபடியும் காத்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, நீ காத்திருக்கிறபடியினால் கர்த்தர் உனக்காய் காத்திருக்கிறார். என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உனக்காக எழுந்திருக்கிறார். அவர் எழுந்திருக்கிற வேளையிலே உன் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். மனதுருகுகிற ஆண்டவர், ஜனங்களுக்காய் மனதுருகிறவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஜனங்களுக்காக மனது உருகுகிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew chapter 9 verse 36. இயேசு திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார். அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், அவர்களை வழி நடத்துவார் யாரும் கிடையாது. யார் யாரையோ நம்பி ஏமாந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்களை வழி நடத்துவதற்கு ஒருவரும் கிடையாது, ஆலோசனை கொடுப்ப ஒருவரும் கிடையாது, உதவி செய்ய ஒருவரும் கிடையாது. இருளடைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள் உருவாகி இருக்கிறபடினால் அவர்கள் தொய்ந்து போனவர்களைப் போல காணப்படுகிறார்கள். தொய்ந்து போனவர்களைப் போல காணப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து தொய்ந்து போய் அவர்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு மக்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு காட்டிலோ இல்லாவிட்டால் வனாந்தரத்தில் ஜீவிக்கிற மக்களைப் போல அவர்கள் காணப்படுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து மனது உருகுகிறார். இதன் நிமித்தமாய், வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றத்தின் நிமித்தமாய், தோல்வியின் நிமித்தமாய், இழப்பின் நிமித்தமாய் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இனி நாம் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, இந்த இடத்தை விட்டு நாம் வேறு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு சென்று எப்படியாவது நாம் ஜீவித்து விடலாம் என்று நினைத்து சிதறப்பட்டவர்களாய், குடும்பத்தை விட்டு, புருஷனை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, உறவுகளை விட்டு, நண்பர்களை விட்டு, இருந்த வீட்டை விட்டு சிதறப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் ஆங்காங்கே சிதறிக் கொண்டிருக்குமாம். அதே போல இந்த ஜனங்களும் சிதறினவர்களாய் காணப்படுகிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, தேசம் விட்டு தேசம் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? தேசம் விட்டு தேசம் சென்றாலும் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைத்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் மனது உருகுகிறார். என் ஆண்டவர் இருக்கிற இடத்திலே உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் வந்திருக்கிறார். அவர் நமக்காய் இறங்கும்படி காத்திருக்கிறாராம், மனது உருகும்படி எழுந்திருக்கிறாராம். சகோதரனை, சகோதரியே, தாயை, தகப்பனே, இன்றைக்கு இந்த வேளையில தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே நீயும் எழுந்திரு. நீ தேவனுக்கு முன்பாய் காத்திருக்கிறாய் அல்லவா? நீ எழுந்திரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வருகிறார். கர்த்தர் உன்மேல் மனதுருகி, ஐயோ என் மகன் தொய்ந்து போனவளாய் காணப்படுகிறாளே, என் மகன் சிதறப்பட்டவனாய் காணப்படுகிறானே, என் மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று காத்திருந்த ஆண்டவர் எழுந்திருக்கிறார். நீயும் இந்த காலை வேளையில எழுந்திருப்பாய் என்றால் உன்மேல் மனதுருகிற ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு ஜனங்களுக்காய் மனது உருகினார். இரண்டாவதாக இயேசு வியாதியஸ்தர்களுக்காய் மனது உருகினார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் வியாதியில் இருக்கிறவர்களை சொஸ்தமாக்கினார். ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வந்து விட்டால் அவன் பெருமை அடித்துக் கொள்ள மாட்டான். எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது என்று ஊரெல்லாம் அவன் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் அந்த வியாதி என்னை விட்டு மாற வேண்டும் என்று அவன் மருத்துவரை தேடி செல்லுகிறான். பல மருந்துகளை எடுக்கிறான். எடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், விதவிதமான மருந்துகளை உனக்கு தந்திருக்கிறோம், மாற்றி மாற்றி மருந்துகளை தந்திருக்கிறோம், அதிலே உனக்கு ஒரு விடுதலையும் இல்லை. ஆனால் கடைசியாக நீ உன் ஆண்டவனை தேடிக்கொள் என்று எத்தனையோ மருத்துவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலை வேளையில, இந்த நேரத்தில் உன் வியாதி அப்படிப்பட்ட ஒரு வியாதியாய் காணப்படுகிறதோ? ஒருவேளை அது ரகசிய வியாதியாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் பாரம்பரிய வியாதியாய் காணப்படலாம், இல்லாவிட்டால் நீ தேடிக்கொண்ட வியாதியாய் காணப்படலாம்.
கர்த்தர் இன்றைக்கு அந்த வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களுக்காய் மனதுருகிறவர். முதலாவது குறிப்பிலே பார்த்தோம், திரளான ஜனங்களுக்காய் என் ஆண்டவர் மனதுருகிறார் என்று. திரளான ஜனங்களுக்காய் மனது உருகிற ஆண்டவர் தனி ஒரு மனிதனுக்காய், மனுஷனுக்காய் ஏன் அவர் மனதுருக மாட்டார்? உங்களுக்காய் மனதுருகிறார் சகோதரனே. உன் வியாதியை மாற்றும்படியாய், உனக்கு பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் கர்த்தர் இந்த காலங்களில் மனதுருகி வந்திருக்கிறார். நீ காத்திருந்தாயே இந்த வியாதி எனக்கு மாறி போகும் என்று இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாய் நீ காத்திருக்கிறபடினால் அவர் எழுந்திருக்கிறார். உன் வியாதியை பார்த்து உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், உறவினர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், மற்றவர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடிவு கிடையாதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதோ இந்த கால வேளையிலே, இந்த நேரத்திலே, இந்த தேவ செய்தியின் வேளையிலே இயேசுவே என்று கதறிக் கொண்டிருக்கிற, கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற உன்மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. வேத புத்தகத்திலே யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று அவர் எழுதி தந்திருக்கிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். யார் தெரியுமா? உன்மேல் மனதுருகுகிற ஆண்டவர். அந்த வியாதியை உன்னை விட்டு மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீ எதற்கு கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் உனக்காக எழுதி வைத்தது, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். இன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் மனதுருகுகிற ஆண்டவரிடத்திலிருந்து. மூன்றாவதாக, அழுகிறவர்களுக்காய் என் ஆண்டவர் மனது உருகுகிறவர். அழுகிறவர்களுக்காய் என் ஆண்டவர் மனது உருகுகிறவர். தாயே, தகப்பனே, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அல்லவா? ஏதோ ஒன்று உங்களை அனுதினமும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது அல்லவா? சில வேளையில் மறைக்க முடியாத சில காரியங்கள் உங்களுக்குள்ளே காணப்பட்டு அது வெளியரங்கமாய் வந்து இன்னைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தூக்க முடியாத சில காரியங்களை தூக்கி சுமப்பதினால் இன்னைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அழுது கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் மனது உருகுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவளை பார்த்து, அழுது கொண்டிருந்த அவளை பார்த்து, துக்கத்தோடு இருந்த அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் மேல் மனதுருகி அழாதே என்றார். பலர் உங்களிடம் வந்து சொல்லி இருக்கலாம், அழாதுங்க, நீங்க கவலைப்படாதுங்க, அவர்களால் அந்த அழுகையை மாற்ற முடியவில்லையே, உங்கள் கவலையை மாற்ற முடியவில்லையே, உங்கள் வியாதியை மாற்ற முடியவில்லையே, தொய்ந்து போன உங்கள் ஜீவியத்துக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுக்க முடியவில்லையே, சிதறப்பட்டவர்களாய் இருக்கிற உங்களை கூட்டி சேர்க்க முடியவில்லையே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதே மகனே, நீ அழாதே, மகளே நீ அழாதே. என் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் அது. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையிலே எதை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களோ, எதை குறித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அதை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக வந்திருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். வானொலி பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:19, இனி நீ அழுது கொண்டிராய், தாயே இனி நீ அழுது கொண்டிராய், தகப்பனை நீ அழுது கொண்டிராய், சகோதரியை நீ அழுது கொண்டிராய், சகோதரன் நீ அழுது கொண்டிராய் என்று என் ஆண்டவருடைய வேதத்தில் சொன்ன வார்த்தையை வைத்து நான் உனக்கு ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றப் போகிறார். இவர் யார்? மனதுருகுகிற ஒரு ஆண்டவர், உனக்காய் மனதுருகிற ஒரு ஆண்டவர். இனி நீ அழமாட்டாய், உன் வாழ்க்கையிலே இனி ஆனந்த கண்ணீரை நீ பார்க்க போகிறாய். எத்தனை நாட்கள் இரவிலே நீ அந்தரங்கமாய் நீ அழுது கொண்டிருந்தாய், பிறருக்கு தெரியாமல் அழுது கொண்டிருந்தாய், பல முன்னால் உன் நிலைமை சொல்லி நீ அழுது கொண்டிருந்தாய். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனது உருகுகிற ஒரு தெய்வமாக இருக்கிற அப்படினால் இன்றைக்கு 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 இதோ உன் அருகிலே என் ஆண்டவர் வந்திருக்கிறார், என் இயேசு வந்திருக்கிறார். உடைந்த உன் உள்ளத்தை பார்க்கிறார். ஜனமே, குடும்பத்திற்கு அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, குடும்பமாக இருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்கள் வியாதியை பார்க்கிறார், உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். இதோ ஒரு விடுதலை தேவன் தரும்படியாய், உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய் மனதுருகிற ஆண்டவர் இவ்வளவு நாளும் அவர் உனக்காய் காத்திருந்தார் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். எதற்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய, உன் வாழ்க்கையில ஒரு மேன்மையை செய்ய. பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை இருதயத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை முன்பாய் ஊற்றி விடுங்கள். இன்றைக்கு ஒரு விடுதலை நாளாய் தேவன் உங்களுக்கு தருகிறார். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்து நாளாய் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார்.
உங்கள் வாழ்க்கையில எல்லா கிரியைகளையும், உங்களை வேதனைப்படுத்தி அந்த கிரியைகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். இதோ நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே வந்து விட்டார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே வந்து விட்டார். இதோ உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். என் பிள்ளையுடைய கண்ணீரை பார்த்தேன், வியாதியை பார்த்தேன், என் பிள்ளைகள் தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறார் என்று நினைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு விசை அவருடைய பாதத்திலே நின்று, ஆண்டவரே, இயேசுவே, எனக்காய் மனது உருகிறவரே, என் கண்ணீரை துடைக்கிறவரே, கர்த்தாவே, நீர் வந்து விட்டீர், எனக்கு நீர் விடுதலை தந்து விட்டீர் என்று விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால் இப்பொழுதே மரணக்கட்டிலே துடித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து நீ நடக்க போகிறாய், நீ விடுதலையாக போகிறாய். கர்த்தர் உன் கண்களிலே புதிய ஒளியை கொடுக்க போகிறார். செயலிழந்த உறுப்புகளை கர்த்தர் செயல்பட வைக்க போகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்மை அழைக்கிறேன். ஆண்டவரே, இறங்கும்படி காத்திருந்தீரே. ஆண்டவரே, என் ஜனத்துக்காய் மனதுருகும்படி எழுந்து நிற்கிற ஆண்டவர் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை, இந்த தேவ செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் ஜனத்தின் வீட்டுக்குள்ளே நீர் உலாவுகிறீரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீர் சந்தித்துக் கொண்டிருக்கிறீரே. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கர்த்தாவே, உங்களுடைய கரம் நீட்டி ஆண்டவர் உங்களுடைய மனதுருக்கமானது அவர் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒரு அற்புத விடுதலை, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை. உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி இந்த பிசாசின் கிரியைகள், வில்லி சூனிய கிரியைகள், வில்லி சூனிய ஏவலும் கிரியைகள், இந்த கிரியைகள் எல்லாம் கர்த்தர் அழிக்கிறீரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. வீடுகள் இருளடைந்தது போல் இருக்கிறது ஆண்டவரே, அந்த வீடு இன்றிலிருந்து வெளிச்சத்தின் வீடாய் பிரகாசிக்கிற வீடாய் மாற்றப் போகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதங்கள் நிற்கிற இடத்திலே, உம்முடைய பாதப்படியிலே நின்று கண்ணீரோடு இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏமாற்றங்கள், பிஆர் கிடைக்கவில்லையே, இந்த தேசத்திலே வாழ முடியவில்லையே, வேலை கிடைக்கவில்லையே, கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே, ஒரு புத்திர வாக்கியம் இல்லையே, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் மனது உருகுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அன்றைக்கு நடந்த அதே அதிசயமும் அற்புதமும் இன்றைக்கும் நீ ஜீவிக்கிறீர் என்பதை என் ஜனங்கள் மத்தியில் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்கைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காத்திருந்த என் தெய்வம் மனதுருக்கத்தோடு எழுந்து என் ஜனத்தை ஆசீர்வதித்தீரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, மனதுருகிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் சுகித்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.